இன்றைய தெய்வவாக்கு உபாகம் 2:7. உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. 30 லட்சம் இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி 40 வருடம் அவர்களுக்கு நல்ல உணவை தந்து அவர்களை பத்திரமாக பாதுகாத்தார் நம் தேவனாகிய கர்த்தர். ஆகவே தான் நம் தேவனாய கர்த்தரை வேதம் யெகோவா ரோகி என்று அழைக்கிறது. அப்படி என்றால் நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல மேய்ப்பர் தம் ஆடுகளாகிய இஸ்ரேல் மக்களை பகலில் வெயிலிலும் இரவின் குளிரிலும் மிக கண்மணி போல பாதுகாத்தார் என்று வேதம் கூறுகிறது. இதுதான் மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து ரொம்ப அழகாக கூறுகிறார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை ஆதியாகமும் 31-38 வசனத்தை படிக்கும்போது நமக்கு நன்கு தெரியும் ஒரு மேய்ப்பனுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டது என்று. அங்கே பார்க்கிறோம், யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய ஆடுகளை எப்படி குளிரிலும் வெயிலிலும் பராமரித்தான், பாதுகாத்தான் என்று. என் அருமையானவர்களே, ஒரு சாதாரண மேய்ப்பினாலே இப்படி ஆடுகளை பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும் என்றால் நம் தேவனாகிய கர்த்தரை எண்ணிப்பார்கள். அவர் நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் 30 லட்சம் இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்திலே பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். ஆகவே அன்றைக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கு அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்பு வரும்போது நாம் யெகோவா ரோகியை நினைப்பது கிடையாது, யோசிப்பது கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கண்டிப்பாக உங்களை போஷிப்பார், பராமரிப்பார். ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொருவரையும் மிகவும் அக்கறையோடு மிகவும் அக்கறை உள்ள தேவனாக இருந்து நம் மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி அவர் உறங்காமலும் தூங்காமலும் கண் விழிப்போடு இரவும் பகலமாக இருக்கிறார். இதை நம்ம ஆழ் மனசிலே எழுதி ஒட்டி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலவில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை பராமரிக்கும்படி அவர் இரவும் பகலமாக விழித்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்து நாம் நன்றிலத்தோடு அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அவர் கண்மணி போல் என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார் என்று நீங்கள் பேச வேண்டும். ஆகவே ஒன்று கவலைப்பட வேண்டாம். யெகோவா ரோகியை துதிப்போம், பாடுவோம், ஆராதிப்போம். நிச்சயம் அவங்களை போஷிப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார். அப்படியாகட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.